வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வை ஒழித்து கட்டும் போராட்டத்தை தொடர்வோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நாடு முழுவதும் இஸ்லாமிய சமூகத்தினர் பேரச்சத்தில் உள்ளனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வைகோ வலியுறுத்தல். தென் மாநிலங்களை மௌனமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆற்றிய உரையில் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கனி ஆகிவிட்டது என்று வேதனை தெரிவித்தார். இந்த தேர்வின் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி இதற்கு அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமூக நீதியை நிலைநாட்டி கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை நனவாக்கக்கூடிய இந்த முறையால் தான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதன் பயனாக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறோம். ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கனி ஆகிவிட்டது. மாநிலத்தின் கிராம பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும். இது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை. இதனை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கையால் நாடு முழுவதும் இஸ்லாமிய சமூகத்தினர் பேரச்சத்தில் இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி வலியுறுத்தியுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் பேசிய வைகோ, வக்ஃப் சட்ட திருத்தம் கூட்டாட்சிக்கு எதிரான ஜனநாயக விரோதமான மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானது எனவும் இதனை திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்தார். Officer notified by the state government in property disputes. The right forum should be the Waqf Tribunal to decide the matter. By involving district collector or the designated officer, it would lead to bureaucratic delays and executive overreach on the judiciary. Therefore, the Waqf Amendment Bill 2025 is a direct assault on the constitutional rights and the sanctity of Waqf properties, endowments dedicated to community welfare. 1 minute, sir. If this encroachment goes unchallenged, it will set a dangerous precedent
threatening religious and cultural community assets across India. This is not just about Waqf, but it is about the fundamental right to protect religious endowments, defend constitutional guarantees, and resist state overreach into community trust. I therefore oppose this bill tooth and nail with all the force under my command. It should be rejected lock, stock and barrel. Thank you, Mr. Vaiko. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தண்டனைக்குரியது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேசிய மக்கள் தொகை இலக்கை அடைய முயற்சிக்கும் எங்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வட மாநிலங்களின் மக்கள் தொகை பெருக்கத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி தென் மாநிலங்களை மௌனமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு உண்மையான நியாயமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கைகள், பிரதமர் மோடி தலைமையில் ஒன்றிய பாஜக அரசு அமைந்து 11 ஆண்டுகளாக இந்துத்துவா கொள்கையை பரப்பும் நோக்கத்தில் செயல்படுவதாகவும் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசின் திட்டங்களை முடக்கி மக்களை தண்டிப்பதாக வேதனை தெரிவித்தார். எனவே பிரதமர் மோடி அரசின் 11 ஆண்டு கால விரோத போக்கை கண்டிக்கிற வகையில் தமிழகம் வரும் பிரதமரை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். நீட் தேர்வை ஒழித்து கட்டும் போராட்டத்தை தொடர்வோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இருமுறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசின் அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களையும் அளித்த பின்னரும் அனைத்து மக்களின் விருப்பமான நீட் விலக்கு சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இந்திய கூட்டாட்சி வரலாற்றில் இது ஒரு கருப்பு அத்தியாயம் என்றும் மக்களாட்சி முறைக்கு இழைக்கப்பட்டுள்ள மாபெரும் அநீதி என்றும் நீதியை நிலைநாட்ட நீட்டை ஒழித்து கட்டும் போராட்டத்தை தொடர்வோம் என்று தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கையை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரத் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் கோவிச்செழியன் உயர்கல்வித்துறையில் தமிழகம் 48% அடைந்திருப்பதாகவும் இதற்கு அடித்தளமிட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் இருமொழி கொள்கையை மாணவர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வின் போது பல்கலைக்கழக முதல்வர் ஜெகத் ரட்சகன் எம்பி, மருத்துவர் மதன் மோகன், திருப்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இருமொழி கொள்கை நாட்டின் உயிர்நாடி கொள்கை, அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி பேசி நான் பொறுப்பேற்ற இந்த 4.5 மாதங்களில் ஆழ்வாருக்கும் சொல்லுவேன், அறையில் இருக்கிற அனைவருக்கும் சொல்லுவேன், நான் பொறுப்பேற்ற இந்த 4.5 மாதத்தில் விழாக்களுக்கு செல்வது சற்று குறைவு. காரணம், துறையை முறையாக வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வதற்கு முதலமைச்சர் இட்ட ஆணை, உத்தரவு, அதை கடைபிடிக்கக்கூடிய எளிய தொண்டன் இந்த கோவிச்செழியன். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றம் நடக்கிற நாளிலும் முதல்வரிடம் சொல்லி பாரத் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஆழ்வார் 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 என்பதை பெருமையோடு எடுத்து சொல்லி, ஒரு குக்கிராமத்தில் இருந்து பாராளுமன்றம் வரை பாதம் பதித்த மாமனிதர் நடத்துகிற பாரத் பல்கலைக்கழகம் 41 அல்ல 241வது பட்டமளிப்பு விழாவையும் நடத்த வேண்டும். ஆழ்வார் இருக்க வேண்டும், அழைக்க வேண்டும், அடியேன் வர வேண்டும் என அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் மீன்பிடிக்க சென்ற
ராமேஸ்வரம் வேர்க்காடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மன்னார்கோட்டில் 11 மீனவர்களும் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் பிரதமர் மோடி இலங்கைக்கு செல்ல உள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் தாவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை குறுக்குப்பேட்டை வடகிழக்கு மாணவரணி சார்பில் மாவட்ட கழக செயலாளர் வேலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மதவெறுப்பு அரசியலை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. இதேபோல் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கடை குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு நடைபெறும் என்று தெரிவித்தார். இதில் 700 பகுதி செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட கழகத்தின் மாநில மாவட்ட பகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த சட்ட மசோதா என்பது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா அமைந்திருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். சகோதரர்களாக தாய் உள்ளத்தோடு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகின்ற இந்திய திருநாட்டில் மதத்தை அளவுகோலாக வைத்து மதத்தை வைத்து சிறுமைப்படுத்தக்கூடிய வேளையில் தொடர்ந்து மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்பது. அதாவது இந்தியா முழுவதும் அந்தந்த மதத்தை சார்ந்த அந்த மதத்தின் சொத்துக்களை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் பராமரிக்கிறார்கள். அதுதான் சட்டத்திலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்துக்களுடைய சொத்துக்களை இந்துக்களும், கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களும் பராமரிப்பதும் பாதுகாப்பதும் தான் சமத்துவமும் அதுதான் சட்டமும் கூட. ஆனால் இஸ்லாமியர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை பறிக்கக்கூடிய, அவர்களுடைய நிலங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி வேலையாகத்தான் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதேபோல் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பூக்கடை மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முனுசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியும் பதாதைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தாபா சிவா மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடி மாநகராட்சி துணை மேயர் இல்லத்தில் தூய்மை பணி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஆவடி மாநகராட்சி துணை மேயர் திரு சூரியகுமார் அவர்களின் தாயாரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது இல்லத்தில் படத்திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் ரா அந்தரிதாஸ் கலந்து கொண்டு தெய்வ திரு விஜயா அம்மாள் அம்மையாரின் திரு உருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினர். இதில் ஆவடி பகுதியை சேர்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆவடி மாநகராட்சி அவைத்தலைவர்
வேலு பொருளாளர் தினகரன், நகரமன்ற உறுப்பினர் கார்த்திக் காமேஷ் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் கிறிஸ்டோபர், மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் பிரசாந்த் கதிர் கண்ணன், ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராணிப்பேட்டையில் புதிய பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்குப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட எம்பிக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி பள்ளி உதவி ஆசிரியர் உமா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதில் கிராம பொதுமக்கள், பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் மதிகோன்பாளையம் ஏரிக்கரை சக்தி விநாயகர் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சக்தி மாரியம்மன் கங்கை பூஜை செய்யப்பட்டது. பின்னர் திரளான பக்தர்கள் பால்குடம், முளைப்பாறு ஏந்தி வீதி உலா வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. ராணிப்பேட்டை தனியார் தொழிற்சாலையில் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு சம ஊதியம், உணவு மற்றும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை நிர்வாகம் வழங்க வேண்டும் என கோரி கடந்த பிப்ரவரி 28 முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது தொழிற்சாலை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒப்பந்த பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து வந்து தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ லஷி மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகே அரசு பேருந்து ஒன்று திடீரென பழுதடைந்தது. சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலை கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர் என அனைவரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை படகு சவாரியை சுற்றியுள்ள இரும்பு வேலியை சீரமைத்து தர கோரியும் தண்ணீரை சுத்தம் செய்து தூய்மையாக மாற்றி தர வேண்டி அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான மாடுகள் மேய்ச்சலுக்காக சென்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது. இது தொடர்பாக மாட்டின் உரிமையாளர் மின் வாரியத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின் வாரியத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் 3000க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அகழாய்வு இயக்குனர் பாஸ்கர் கூறுகையில், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட அலங்கார தொழிற்கூடங்கள் நடத்தியதற்கான பல்வேறு சான்றுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னக்குனிச்சி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடின. குறைந்த வினாடிகள் இலக்கை எட்டிய காளைகளுக்கு பணம் மற்றும் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு திருவிழாவை கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் நோக்கி சென்ற வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 18 பெண்களில் ஒருவருக்கு பலத்த காயமும் மற்றவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான வாகனத்தை கிரேன் மூலம் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கணம்குள்ளைமேடு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் சத்துணவில் முட்டை வழங்கப்படாததால் மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு சத்துணவு ஊழியர்கள் முறையான பதில் அளிக்காமல் மாணவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன் காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி கும்பக்கரை அருவி பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வனத்துறையினர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாகவும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிகள் குளிக்க தடை விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். 21 ஆண்டு கால கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் AIDUC-யின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் AIDUC சங்க தலைவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தங்களது 21 ஆண்டு கால கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில்லறை மதுபான விற்பனை பிரிவுக்காக மேற்பார்வையாளர், விற்பனையாளர், உதவி விற்பனையாளர் என சுமார் 30,000 பணியாளர்கள் 2003இல் ஒப்பந்த பணியாளர்களாக தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்க்கப்பட்டனர். 21 ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்ட இவர்களை இன்று வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. காலமுறை ஊதியம் என்பது இதுவரையிலும் அமலாக்கப்படவில்லை. பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு எந்தவிதமான பணி பாதுகாப்பும் அற்ற நிலையில், ஓய்வூதியமும் இல்லாத நிலையில் பரிதாபத்துக்குரிய முறையில் விடைபெறுகிறார்கள். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 21 ஆண்டுகளாக சங்கம் பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு முறையீடுகளை கொடுத்து போராட்டங்களை நடத்தியிருந்த போதிலும் கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நடத்திய காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை ஒட்டி மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் போராட்டம் இல்லாமலேயே கோரிக்கைகளுக்கு தீர்வு காணலாம், போராட்டத்தை ஒத்திவையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் போராட்டத்தை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 67,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 8,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 108 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி விலை 4,000 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஐஸ்லாந்து ரேக்ஜேன்ஸ் ரிட்ஜ் கடல் பகுதியில் அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் ரிக்டர் அளவில் 6.1 பதிவானதாக தேசிய நிலநடுக்க அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வை ஒழித்து கட்டும் போராட்டத்தை தொடர்வோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நாடு முழுவதும் இஸ்லாமிய சமூகத்தினர் பேரச்சத்தில் உள்ளனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வைகோ வலியுறுத்தல். தென் மாநிலங்களை மௌனமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.